இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியெல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம ஏற்கனவே மதுரை வாயில் சொல்லிட்டோம். இதே மாதிரி செங்கோட்டையன் போட்டியிடக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையமும் இன்னொரு இடம் கம்பம் தொகுதியும் கம்பம் தொகுதியில் ஜெகநாத் மிஸ்ரா விஜய் கட்சியின் சார்பாக வேட்பாளர். அவர் ஏற்கனவே நமது மக்கள் மேடங்களும் கட்சி நடத்திட்டு இருக்காரு. கம்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்ட். கம்பம் ரெண்டாவது விஷயம், ஒரு கம்யூனிட்டி பேஸ் அவருக்கு பெரிய கம்யூனிட்டி, ஒரு ஜங்கான கம்யூனிட்டி, நல்ல கம்யூனிட்டி பேஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த கம்யூனிட்டி பேஸ் தலைவராகவும் அறியப்படுறவர் தான் அவரு. அதனால அந்த கம்யூனிட்டி சார்ந்த வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி அதாவது சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த தடவை நீங்க சொல்ற மாதிரி கம்பம் நீங்க செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு நேத்திக்கு நான் இன்னும் செங்கோட்டையனுக்குலாம் எனக்கு வருவாரான்னு எனக்கு அபிப்பிராயம் கம்மியாக தான் இருக்குது. என்ன விஷயம்னா அந்த அளவுக்கு ஓப்பனாகவே நேற்றுக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த தொகுதியில் ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பேசிட்டாரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு முதல்வர் இறங்கி முதல்வர் வேட்பாளர் இறங்கி பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. ஸோ அதனால எனக்கு தெரியும் உன்னை பற்றி நான் போட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. அதனால எடப்பாடி என்னை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் ஓவர் அப்படிங்கும்போது அங்கே இவர் ஜெயிச்சாரு, இவ்வளோ தடவை 9 முறை ஜெயிச்சாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, எல்லாம் ரெட்டலை தான், எல்லாம் ரெட்டலைங்கிற ஒரே ஒரு இதுதான். ரெண்டாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமா மைனஸ் ஆகும். ரெட்டலை வாக்காளர், ரெட்டலைக்கு அண்ணா திராவிட கழகத்துக்கு வாக்கு செலுத்துறவங்க அப்படிங்கிறவங்க மாறி தாவா கேட்கன்னு போட மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அதிகபட்சம் இவ்வளவுதான் இருக்குமே தவிர இது எவ்வளவு இருக்கும், ஒன்றும் பெருசா இருக்காது இல்லை. அதனால எட்ஜ் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவர், காரைக்குடி பிரபு அவர்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவர், மதுரவாயில் தொகுதி கூர்ந்து, அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மதுரவாயில் தொகுதி கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது விஜயின் 2 தொகுதிகள். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு மேஜரா இன்னும் சொல்ல போனா ஆர்கே நகர்ல மரிய வில்சனை பார்க்கலாம். மரிய வில்சன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான, அதாவது இதுக்கு அப்புறம் அப்படின்னா டெபாசிட் வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா மரிய வில்சனை பார்க்கலாம். மரிய வில்சன் ஒரு மாதிரியா வருவாரு. ஆதவர்ஜுனாலாம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது 2 நண்பர்கள் நடுவில் நடக்கிற போராட்டத்தில் மோகன் பையன் கார்த்திக் வந்துடுவார். 3வது இடத்துக்கு தான் போவார் எனக்கு தெரிஞ்சு. ஆதவர்ஜுனா டிநகரில் ரேஸ்லேயே கிடையாது அவர். ஈவன் டிநகரில் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம், அவர் எப்போ பார்த்தாலும் விஜய் எங்கே இருக்காரோ அங்கே தானே இருக்காரு. கேண்டிடேட் இங்கெல்லாம் இருக்கணும். விஜய் தலைவர் எங்கே வேணா போய் பிரச்சாரம் பண்ணா எப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எப்படி ஒரே தொகுதிகளை அடங்கி கிடக்காரோ நீங்க இந்த தொகுதியிலே அடங்கி இருந்தாதான் பார்க்க முடியும். அந்த அளவுக்குலாம் இல்லை. நிச்சயமாக டிநகர் தொகுதி சத்யாவசம் போறதுல மாற்று கருத்தே இல்லை. அது சத்யா தான் சென்னையில் குறிப்பிட்ட தொகுதியில அதிமுக கைப்பற்ற போகுதுங்கிறது ஏறத்தாழ தெரியுது. ஒரு மெஜாரிட்டி இருந்தாலும் திமுக வசமா தான் இருக்குமே தவிர மெஜாரிட்டியா இழந்த தொகுதிகளை திரும்பி ஒரு சில தொகுதிகளை மீட்டெடுப்பாங்கிறது தெளிவாகவே தான் இருக்கு. இந்த கிருஷ்ணகிரி, தலி, ஒசூர் அந்த மாவட்டங்கள்ல உள்ளது. அந்த தொகுதியில ஒசூர்ல நிக்கிறாரு. ராகுல் காந்தி போய் அங்கதான் பேசியிருக்கிறாரு. இவரு மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரு. ராகுல் காந்தி போய் பொன்னேர்ல பேசுறாரு. இந்த மாதிரி அந்த மாவட்டங்களை பேஸ் பண்ணி, அந்த சைடை பேஸ் பண்ணி நீங்க தலைவர்கள் போய் பேசுறீங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு ஜெயிச்சிட்டீங்க அவ்வளவுதான் அப்படிங்கறதோட முடிச்சிட்டாருங்க எல்லா வேட்பாளர்களையும். இல்ல அவ்வளவு செல்வகுமார் நிக்கிறாரு, எல்லாருமே நிக்கிறாங்க. இல்ல அதாவது இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய, அதாவது மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, ஏன் ராகுல் காந்தி எல்லா இடத்துக்கும் வரல, ஏன் ராகுல் காந்தி முழு பிரச்சாரம் செய்யல. அது ஈவன் அவர் போய் பிரச்சாரம் பண்ணினாலும் அந்த தொகுதியிலேயே அந்த மாதிரி பேச்சுகள் எழதான் செய்யுது. 2வது விஷயம், இன்னைக்கு மாநில தலைவர் நிற்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியே ரொம்ப கஷ்டமான கான்ஸ்டிடுவன்சியா மாறிடுச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஈஸியாலாம் இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட போறதில்ல. பழனி நிச்சயமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய காங்கிரஸ் உடைய கோட்டையாக கருதக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல நிற்கக்கூடிய தொகுதிகள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு எட்ஜ் ஓவர் அப்படின்னாலும் டிஎம்கேவோட வாக்குகள் அப்படிங்கிற ஒரு செல்வகுமார்லாம் திடீர்னு எகைன் அவங்களாம் இவரெல்லாம் செல்வகுமார் எலெக்ஷன் போது தான் முளைப்பாரு. திடீர்னு தீனர்ல நிற்பாரு, திடீர்னு அங்க போய் கான்ஸ்டிடுவன்சி போய் நிற்பாரு. அதாவது தேசிய தலைமையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுல நிக்கிறாங்களே தவிர மற்றபடி அப்படிங்கும்போது இந்த தடவை ஒரு ஸ்விங், ஆன்டி இன்கம்பன்சி ஸ்விங் இருக்கும்போது பை நேச்சராகவே இதெல்லாம் அவங்களுக்கு அன்ஃபேவரபிளா தொகுதியா தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லா தொகுதியும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். டோட்டலாவே ஓவராலா தமிழ்நாட்டு முழுமையாக சொல்லி பார்த்தால் இதுல ஏடிஎம்கே லீட்ல நிற்குதா இல்ல டிஎம்கே ஓவரால் தமிழ்நாடு?
ஓவரால் வந்து அதான் நம்ம இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதே நம்ம பேசணும். எடப்பாடியாருடைய சக்சஸ், எடப்பாடியாருடைய தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வீகம் அப்படிங்கிறது ஆகக்கூடிய சக்சஸ்ங்கிறது தான் இதோடைய எலெக்ஷன் ரிசல்ட்டாக நம்ம பார்ப்போம். ஏன்னா எடப்பாடி அளவுக்கு ஈக்குவலாக ஒரு தலைவர் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவே இல்லை தமிழ்நாட்டில். அது நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு 10 பேரை ஸ்டேஜில் நிற்க வச்சு நமது வெற்றி வேட்பாளர் இப்படின்னு பேசினாலும் எடப்பாடியார் தெருவா போய் ஒவ்வொரு இடத்துலையும் தெருமுனை பிரச்சாரம் மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரையும் நிப்பாட்டி தனித்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நிப்பாட்டி போறது, இது வந்து மேஜர் அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேருன்னு கிடையாது. என்ன அம்மா ஆட்சி மீண்டும் மலரும், அம்மா ஆட்சி மீண்டும் மலரும் தான் இன்னைக்கும் அவங்களுடைய கேம்பெயினாவே இருக்கு. ஸோ மக்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா, அதாவது எதுவுமே தெரியாத, அரசியலே தெரியாத ஆட்கள் என்னங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இவ்வளவு கலவரம் இருக்கு, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ் ஆனா தெரியலையே அப்படிங்கிறதுலையும் ஓபிஎஸ் வந்து இவருக்கே ஒரு நல்ல சான்ஸா கிடைச்சிருச்சு. இவர் போய் திமுக போய் சேர்ந்ததும் ஓபிஎஸ் பாருங்க துரோகம் பண்ணிட்டு கட்சியில உள்ள கட்சி தொண்டர்கள்கிட்டயே என்ன யார் கூட போறதுங்கிற ஒரு மனநிலைமை மாறி ஓபிஎஸ் துரோகம் செய்துட்டாரு கட்சிக்கு அப்படிங்கறது ஒண்ணாகி உத்வேகத்தோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு தனி மெஜாரிட்டியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் தெரியும். இந்த தொகுதி மறுவரை இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். இல்ல அது டீலிமிட்டேஷன் எல்லாருமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, இவங்க பில்லு கொண்டு வரதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷன் பத்தி சொல்லியிருக்கணும். தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, எவ்வளவு என்ன மாதிரி பண்ண போறோம் அது சொல்லாம. அதுவுமே என்னன்னா ஒரு நாளைக்கு கருப்பு கொடி போடுறேன், கருப்பு துணி போடுறேன்னு சொன்னாங்க. அதை பார்லிமெண்ட்லயே எல்லாரும் அதை வந்து சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே 50% இன்க்ரீஸுங்கிறாங்க. 39 தொகுதியா இருக்கு நம்மளது, 40ன்னு வச்சு 60 59 தொகுதி ஆக போறோம், கூட தான் கொடுக்க போறோம். ப்ரொபோர்ஷனேட்டா 7.28 இருந்த உங்களுடைய ப்ரொபோர்ஷனேட் 7.38 ஆக போகுது. என்ன இதுல என்ன விஷயம்னா, இது அவங்க ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மகளிர் மசோதா சேர்த்து வச்சுட்டாங்க. மகளிர் மசோதா சேர்த்து வச்சதுனால என்ன, மகளிர் மசோதா இதை புறந்தள்ளினா மகளிர் மசோதா புறந்தள்ளுறாங்க, இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. 2வது விஷயம், இப்போ ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன்லாம் நடக்குது அதனால இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு ரீசனே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் நடக்காத ஸ்டேட்டே கிடையாது. இந்த வருஷம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த பஞ்சாப்ல நடக்க போகுது, யூபியில நடக்க போகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில நடந்துருச்சு, கேரளால முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. எலெக்ஷன் இருக்கிற சமயத்துல எல்லாம் அதை கொண்டு வரல. டீலிமிட்டேஷன்ல வந்து அதான் சொல்றேன், ஒரே நாள்ல அதோடைய பேச்சு எப்படி நீட் இவங்களோடது பொய்யானதோ, எப்படி எஸ்ஐஆர் இவங்களோட பொய்யானதோ, அதே மாதிரி இவங்களோட டீலிமிட்டேஷனுடைய பிரச்சாரமும் அன்னைக்கே அது வந்து ஈர்த்து போகுது. 39 தொகுதி இருக்கு, 59 தொகுதி ஆகுது. பாண்டிச்சேரி ஒரு தொகுதியா இருக்குது, 2 தொகுதி ஆயிடுது. பாண்டிச்சேரி அப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன் 2 தொகுதி கொடுத்தீங்க கேட்குறாங்க. 100% ஹைக் அதுல. ஸோ அதனால டீலிமிட்டேஷன் வந்து ஒரு பெரிய இதுவாக வராது. 2வது விஷயம், மகளிர் மசோதாங்கிறது வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அட்வான்டேஜாக தான் இருக்குமே தவிர அவங்களே அடுத்தது கண்டினியூ பண்ணல. பாருங்களேன், கருப்பு துணி போட்டாங்க, கருப்பு கொடி ஏற்றணும்னாங்க. மறுநாள் பார்லிமெண்ட்ல எல்லாருமே பேசின உடனே யார் சொன்னாங்க அப்படின்னா அமித்ஷாவே இருந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. என்னதான் இருந்தாலும் ராசா தன்னுடைய ஆடியோ லீக்கை பேலன்ஸ் பண்றதுக்காக ஏதோ பேசணும்னு பார்லிமெண்ட்ல பேசினாரு. நாங்க 76ல் 6 கோடி பணம் கொடுத்தோம், கொரோனால 100 கோடி பணம் கொடுத்தோம் இப்படின்னு ஏதோ கதை சொன்னாரே தவிர அதுக்கு வந்து தேஜஸ்வி சூர்யா ஒரு பதில் கொடுத்தாரு. பிரிச்சு என் தொகுதி என்னுடைய ஸ்டேட் வந்து ஆயிடுச்சு, எல்லாருமே தான் 50% ஹைக் கிடக்கிறோம், இதுல என்ன நீங்க வந்து சொல்றீங்கன்னு திருப்பி அவரை பதில் சொல்ல முடியல. அதாவது ஸ்பீக்கர் சொல்றாரு, நீங்க ராஜா பேரை கோட் பண்றீங்க, அதனால திருப்பி நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிறாரு. இவர் ஓகே கொடுங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்லி முடிச்ச உடனே ஃபேக்ட்ஸ் தரவுகளை சொன்னதுக்கு அப்புறம் அவரால் அதுக்கு கவுண்டர் கூட கொடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு எல்லாருமே மக்கள் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. ஸோ இது பார்த்த உடனே பாருங்க, இன்னொரு அதுக்கு அடுத்த நாள் இப்போ என்ன பண்ணிருக்கணும், அவங்க இது ஒரு சீரியஸான விஷயமா இருந்தா இதை முன்னெடுத்து தேர்தல் பிரச்சாரத்திலே கொண்டு வந்திருக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் பேசினாங்க, அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது.